அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாசத்தை நாம் போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சங்கீதம் 147 சங்கீதம் 11 வாசிக்கலாமே. சங்கீதம் பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு, தமக்குனா கர்த்தருக்கு நோக்கி எல்லா காரியத்தையும் நம்ம பயந்து இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபையாக நம்மளை காக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நிலை நிற்கிறவர், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயபக்தியோடு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா கிருபை கொடுக்கிறார். அப்புறம் பிரிய வைக்கிறார். அப்போ யார் பிரிய வைப்பாங்கன்னா, யாருன்னா நம்மளுக்கு நன்மை செய்தவர் மேலே நம்ம பிரிய வைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருக்கு பயந்த போது, கர்த்தருக்கு நம்ம பயந்து காத்திருக்கிற வேளையில் அவர் நம்ம மேலே கிருபை வைத்த மாத்திரமல்ல பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் எப்படியெல்லாம் தேவன் நம்மளுக்கு நன்மையானதை செய்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 37 23 வாசிக்கலாமே. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். என்னவா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தனா உன் வழி எப்படி இருக்கும்? கர்த்தரை உறுதிப்படுத்தும். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இன்றைக்கி வெளியே போகிறாங்க. அவங்க வழி எப்படி இருக்குது? தாறுமாறாக இருக்கிறது. அவங்க வழியில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது அந்த வழியில் என்னென்னா நடந்து போகிற வழி, நம்மளை காட்டுகிற பாதைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற வேளையில் அவர் நம்மளை பாதுகாக்குவது மாத்திரமல்ல. வாசிக்கலாமே அதையே மீண்டுமாய். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். என்னவா? கர்த்தரால் உறுதிப்படும். நீ எந்த காரியத்தை செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அந்த வார்த்தை, அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? உறுதிப்படும். உன் நடைகள்னா உன் வாழ்க்கை முறைகள், அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அது என்ன பண்ணுவார்னா உறுதிப்படுத்துவார். என்னன்னா, இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருந்து என் வாழ்க்கை பிரயாசத்தை எல்லாம் அவர் பாதத்தில் தருகிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்னா அவர் உறுதிப்படுத்தி வழி நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, கீழே என்ன சொல்லுகிறார்? அவர் மேல் பிரியமாக இருக்கிற அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்குன்னு எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பிரிய வைக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு நன்மை கிடைக்கல, நன்மையே என் வாழ்க்கையில் நடக்கலை என்று நீ புலம்புகிறாயா? நீ கர்த்தருடைய வழியில் உறுதியாக இருக்க வேலையில் கர்த்தர் உன் வழியில் பிரியமாக இருந்த அந்த காரியத்தை நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பாதத்தில் நன்மையாக இருக்கிற வேலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய பாதங்களை, நம்ம வழிகளை நம்மளுக்கு காட்ட வேண்டிய எல்லா காரியத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரியமாக இருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்ம தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்குன்னா அவர் வழியில் நடக்கிற வேலையில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை எவ்வளோ நெருக்கப்படுகிற வேலையில் இருக்க வேலையில் கூட நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேலையில் அந்த நெருக்கத்தை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை ஒரு விசாலமான இடத்தை கொண்டு போய் நிறுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தர் எல்லா காரியத்திலும் கர்த்தரையே நம்பி நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம மேலே பிரிய வைத்து எல்லா காரியத்திலும் ஜெய கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாமே. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். வாசி. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். என்னவா? யாரு பிரியமாக இருக்குத?
உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியமாக இருக்கிறார். அப்போ பயப்படாத சிறுமந்தே. நம்ம இந்த உலகத்தை நம்ம வாழும்போது சிறுமப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களால், வேதனைப்பட்டவர்களாய், எந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு எந்த ஒரு காரியத்தில் சக்ஸஸ் இல்லாதவராக இருக்கும்போது அவர் சொல்கிறார், பயப்படாத சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், பிதா பிரியமாக இருக்கிறார். அப்போ மனுஷர்கள் நம்ம தேவைக்காக நம்ம மனுஷனிடத்தில் போகும்போது அவங்க பிரியமாக எதையும் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கி நம்ம கடன் கேட்டால் நம்ம கடத்தை திருப்பி கொடுக்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே சிறுமந்தையே, உனக்குள்ள ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உனக்கு பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, பரலோக வாழ்க்கை நம்ம போகும்படியாக கர்த்தர் நம்ம மேலே பிரிய வைத்து, நம்ம பயந்த காரியங்களை, இன்றைக்கு என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, இன்றைக்கு என் வாழ்க்கையில் தோல்வியே இருக்குது, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லை, அப்படி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற வேலையில் பயப்படாத சிறுமந்தையே என்று சொல்லி கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம போகணும், அவருடைய பிரியம் நம்ம மேலே படர்ந்திருக்க வேண்டும். அப்போ தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற எவனுக்கோ அது என்ன செய்வார்? கர்த்தர் பிரியம் வைத்து அதை நடக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ ராஜ்யத்தை கொடுப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு பிதா பிரியமாக இருக்கிறார்னா, அப்போ நம்ம இந்த பூமியில் வாழும்போது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் வர என்ன செய்ய வேண்டும்ப்பா, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் நின்று உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆண்டவரே எங்களை ஆவியில் நடத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம செபிக்கிற வேலை பிதா நம்ம மேலே பிரிய வைத்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், எப்படியெல்லாம் தேவனை பிரியமாக இருக்கிறார் நம்ம மேலேன்னு சொல்லிட்டு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாமே. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல யார் பிரியமாக இருக்குது? தேவன் பிரியமாக. அப்போ கொடுக்குற இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு? பிரியமாக இருக்கிறார். அது கொடுக்குறவங்க வந்து விசனமாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் வாசியாதியே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண மேலே வாசி 7 வாசி. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் என்னவ விசனமாயும் இல்லை கட்டாயம் இல்லை, அப்புறம் தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எங்க உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். எவன் தேவனுக்கு என்று கொடுக்கிற வேலையில் கர்த்தர் அந்த உற்சாகத்தை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தேவனுடைய நாமத்திற்கு மகிமா, கர்த்தருக்கு என்று எதையாவது செய்யணும், நம்ம எதையாவது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது எப்படி இருக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கும்போது நீ கொடுக்க 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 அவர் என்ன பண்ணுறாரு? உன் மேலே பிரியமாய் வைக்கிறார். மனுஷன் பிரியப்படுவதை மனுஷன் மேலே நீ பிரிய வைக்காதபடிக்கு தேவன் உண்மையில் பிரிய வைத்து தேவன் என்ன பண்றாரு? நடத்துறார். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு என்று கொடுக்கிற மேல தேவன் எப்படி இருக்கிறார்னா பிரியமாய் இருக்கிறார். அப்போ உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாமே. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். என்னவா? நன்மை செய்யவும் அப்புறம் தான தர்மம் பண்ணவும் மறவாதீங்க. அப்போ தான தர்மம் நன்மை, அதுக்கு என்ன, ரெண்டுத்துக்கு என்ன இருக்குது? நன்மைனா என்ன சொல்லுவோம்? ஒருத்தருக்கு தீமையை நினைக்கக்கூடாது, மனசார கூட அவங்க செய்த தீமையை மறந்து அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் நன்மை. அப்புறம் தான தர்மம், தான தர்மம்னா என்ன? இல்லாதவனுக்கு ஒருவன் 2 வஸ்திரம் வைத்திருந்தா இல்லாதவனுக்கு 1 வஸ்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான தர்மம் பண்ணும்போது கூட தேவன் என்ன பண்ணுறாரு? பிரியமாய் வைக்கிற. நன்மை செய்யவும் அப்புறம் தான தர்மம் பண்ணவும் கர்த்தர் அவங்க மேலே
பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து தான தர்மம்னா என்னன்னா, அநேக பிள்ளைகள் இன்னைக்கு பசியினால இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வீடு இல்லாமல் இன்னைக்கு ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகள் இன்னைக்கு அநாத ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள நினைவுக்கு வந்து நம்ம செபிக்கிறது கூட அது ஒரு தான தர்மம் கூட சொல்லலாம். அப்போ நன்மை செய்யுங்க. இப்போ என் குடும்பத்துக்கு விரோதமாக இவர்கள் விரோதமாக எழும்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிற வேலையில் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு உபத்திரம் வரும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலை வழியில் போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறதோ, அதை பார்த்து எனக்கு தீமை செஞ்சல அதை நீ அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வராதபடிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்வது கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்யும்படியாக தேவனே நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை செய்யும்போது நன்மை செய்யவும் தர்மம் பண்ணவும் தேவன் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ இந்த பலிபீடம் அப்போனா நீ செய்கிற இந்த நன்மை தர்மங்களை எதுனா பலி செலுத்துகிற ஒரு இஸ்ரவேல் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டானா அவன் பலி செலுத்தின ஆட்டையோ அவனுக்கு தகுதா போல ஆட்டையோ மாட்டையோ புறாவோ எடுத்து போயிட்டு தேவ சமூகத்தில் எடுத்து போயிட்டு தேவனுடைய ஊழியக்கார இடத்துல கொடுத்து அவன் செஞ்ச பாவத்தை அந்த ஆட்டு தலைமலையோ அந்த மாட்டு தலைமலையோ இல்லை அந்த புறா இதில் வைத்து அவன் பாவ அறிக்கை செய்து அவனை பண்ணுவான். அதையே அறிக்கை செய்து அவன் அந்த பாவத்தை அறிக்கை செய்த போது அந்த பலிபீடத்தில் வச்சு அது ஜெபிக்கிற வேலையில் அந்த பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவனை விடுதலைக்கிறாங்க. அப்போ நீ செய்கிற இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நீ செய்கிறது ஒவ்வொன்று கர்த்தருக்கு பலி செலுத்துகிறா போல, நன்மை செஞ்சனா கர்த்தருக்கு பலி செலுத்துகிற, தான தர்மம் செஞ்சனா கர்த்தருக்கு பலி செலுத்துகிற. அப்போ இது தேவனுக்கு பலியாய் அவர் ஏற்றுக்கொண்டு அது என்ன பண்ணுறாரு, அது பிரியமாய் தேவனே மாற்றுகிறார். சரி, இது எல்லாம் தேவனுக்கு பிரியமான அநேக பேர் தேவனுக்கு பிரியமான என் தாவீது, பிரியமான மோசே எல்லாரும் சொல்லுவார். ஆனால் ஒருத்தரை பார்த்து நம்ம பார்க்க போகிற தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாமே. நீ மிகவும் பிரியமானவன். சரி 1:8 வாசிக்கலாமே. தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இல்லை 9 வாசிச்சுட்டு அப்புறம் இதை வாசிக்கலாமே. 29ஆம் அதிகாரம் 23 வாசித்து வரலாமே. நான் மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா. யார் இது? நீ மிகவும் பிரியமானவன். அப்போ மிகவும் பிரியமானவன் யாருன்னா தாவீது. தானியேல் எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா காரியத்திலும் அவன் பயந்து செய்கிற வேலையில் கர்த்தர் அவனை எப்படின்னு சொன்னார், பிரியமானவனே என்று சொல்லி கர்த்தரை அழைக்கிறார். அப்போ பிரியமானவன் என்று சொல்லி ஒரு மனுஷன் தேவன் அழைக்கிற வேலையில் அவன் வாழ்க்கை எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் இப்போ திருப்பிக்கலாமே. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. இப்போ தானியெல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இடத்துல அந்த அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிற தேசமாக இருக்கிற. அப்போ தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்னன்னா அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் என்ன எடுக்கிறார்னா,
போஜனத்தினால தன்னை திராட்சை ரசம் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் கொண்டு தன்னை தீட்டுப்படுத்த. அப்போ அந்த ஜனத்தில் அந்த தேசத்தில் வந்து விக்கிரக ஆராதனை நிறைந்த இருக்கிற தேசத்தில் போயிட்டு தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிற இருதயத்தில் அவர் எடுக்கிற தீர்மானம் தான் அந்த தானியேல். அப்போ தானியேல் தீர்மானம் எடுக்கிற வேலையில் தானியேல் எப்படி சொல்லுகிறாங்கன்ட்டு கீழே வசனம் வாசிக்கலாமே. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ இரக்கமும் கிடைக்க தயவும் இரக்கமும் கிடைக்க செய்கிறார். அப்போ நீ கர்த்தருக்கு பயந்தனா கர்த்தரும் மேலே பிரியமா இருக்குன்னா எல்லார் கண்களும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். கீழே வாசிக்கலாமே. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாய் காணப்பட வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்போ இது என்ன நடக்கிறதுனா, இவர் சொல்லுவாரு, உங்களுடைய போஜனம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பருப்பும் மரக்கறியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிரதானி சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு அந்த வேலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ வாடி போன முகமாக ராஜா சமூகத்தில் நிற்க வேலையில் ராஜா என் தலையை துண்டித்து போடுவார் என்று சொல்லிட்டு அந்த ராஜா அந்த பிரதானி இடத்துல அவங்க சொல்லுகிற வேலையில் தானியேல் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கலாமே. 11. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரணைப்புக்காரனான வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பும் முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். என்னவா? எங்களை சோதித்து பாருங்க, 10 நாளுக்கும் உங்களுக்கு சோதித்து பாருங்க. அப்போ நீங்கள் ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்றீங்களோ, நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற பிள்ளைகள் முகத்தையும் நீங்கள் நோக்கி பாருங்க, அப்போது நீங்கள் முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேலையில். அப்போ அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க? 17 வாசிக்கலாமே. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆனான். என்னவா? தானியேல் எப்படிப்பட்டவரே? அறிவுள்ளவரும் சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பெற்றவர் தான் இந்த தானியேல். அப்போது தானியேல் வந்து சகல தரிசனங்களும் சொற்பனங்களும் அறிகிற அறிவுள்ளவனாய் தானியேல் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம். அப்போ கர்த்தருக்கு நம்ம பயந்து எல்லா காரியத்தையும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து, நம்ம பேசுகிற பேச்சிலேருந்து கர்த்தருக்கு இதுக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களான்றது தானியேல் ஒவ்வொரு காரியத்தையும் வந்து கர்த்தரே மாத்திரம் சார்ந்து வாழ்கிற போல தான் போகிற வழியில் தான் தானியேல் என்ன பண்ணுறாரு? ஒரு தரிசனத்துக்கு தலைவனாகவும் தரிசனத்தை காண்கிறவனும் அப்புறம் சொப்பனத்தை சொல்லுகிற அர்த்தத்தை சொல்லுகிறோம் அறிவுள்ளவனாக இருக்கிறான். அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட பிரதிஷ்டையாக நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்குற வேலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் அநேக பேர் கறி மீன் எல்லாம் சாப்பிட்டாலும் அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லாதபடிக்கு இவன் தாழ்த்து மரக்கறிகளும் பருப்புகளும் சாப்பிடுகிற வேலையில் அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறதே அந்த தலைவன் காண்கிற வேலையில். 18 வாசிக்கலாமே. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேசாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். வாசிக்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். என்னவா? 10 மடங்கு நல்ல அறிவு திறமை பெற்றங்க அந்த தேசத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்க. அவங்களே பார்க்கல தேவனுக்கு பயந்தவர்கள் மனுஷர் மதியில் அவங்களுடைய 10 மடங்கு ஞானத்தில் அவங்க
புத்தியில நிறைந்தவர்களா இருக்காங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நம்ம நடக்கிற வேலையில கர்த்தர் நம்மளை எப்போதும் என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்த விடாதபடிக்கு ராஜா சமூகத்துல சரி, ஒரு அடிமை சமூகத்துல சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம முகத்தை வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை 2ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாமே. தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளானாலும் ஜோசியரானாலும் சாஸ்திரிகளானாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து தன் போஜனத்தை என்ன பண்ணுறாருன்னா ஒப்பு கொடுக்குறாரு. அந்த வேலையில் கர்த்தர் அவனை நாணமுள்ளவன் என்று அழைக்கிறார். இந்த இடத்துல தானியேலுடையது என்னன்னா, ஒரு அந்த பாபிலோன் ராஜா பாபிலோன் ராஜா தானே அவர், நேபுகாத்நேசர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சொப்பனத்தை காணுகிறார். இது மறைப்பொருள்களை சொல்லும்படியாக அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அழைக்கிற வேலையில் எல்லாருக்கும் நல்ல நாணவான்கள்லாம் அழைத்து கேட்குறா, ஜோசியர் எடுத்து கேட்குறா, சாஸ்திரி எடுத்து கேட்குறா, குறி சொல்லுகிடத்தில் கேட்குறாங்க. இந்த மறைப்பொருள் எதுவுமே அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தானியேலுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தி கொடுக்க. 28 வாசிக்கலாமே. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவனை, அந்த வசனமா 2:28, தானியேல் 2:28. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவிக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது. அது நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கினே போனோம்னா, அப்போ அந்த கண்ட தரிசனத்தை குறித்து தானியேல் என்ன பண்றாரு, அதை அப்படியே விளக்கமா என்று சொல்லி கொண்டே வருகிற வேளையில, அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனே நம்ம தேவன். அப்போது இதெல்லாம் கண்டுன்னு வரும்போது தானியேலு நல்ல ஒரு ராஜ்ய சமூகத்தில் அவர் ஒரு உயர்த்தி வைக்கிறார்கள். அந்த தேசத்து ஜனங்கள் அடிமையாய் போன மனுஷன் மத்தியில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதை உயர்த்தி வைக்கிறார். இன்னொரு கூட வாசிக்கலாம், 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் 10 வாசிக்கலாமே. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தாம் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அப்போ தானியேல் எப்பொழுது ஜெபிக்கிறாங்க. இந்த இது தெரியும், இந்த சிலையை வணங்க சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜ்யத்தில் ஒரு கட்டளை பிறக்கும். தானியேலும் அந்த கட்டளைக்கு கையெழுத்திடுவார். ஆனாலும் அந்த சிலைக்கு இது பண்ணாமல் தேவனை நோக்கி எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போடுவாங்க. ஆனால் தானியேலும் என்றாலும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைத்து வீட்டுக்கு போய் தன் மேல் அறையில் எருசலேமை நோக்கி பலகணி வழியாக திறந்து அங்கு தன் முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவன் செபம் பண்ணுகிறதே, ஸ்தோத்திரம் செலுத்துறதே அந்த ஜனங்கள் அந்த கண்டு அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க. வாசிக்கலாமே 11. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கிறதை குறித்து எந்த மனுஷனானாலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷரையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபிகளிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை அப்படியே நம்ம அதை வாசிக்கணும்னா இங்கே ஒரு கட்டளை பிறந்திருக்கும். யாராவது இந்த சிலையை வழிபடாமல் 30 நாளைக்கு வேற எந்த தெய்வத்தினை வணங்கினா சிங்க கெபியில்
போடப்படும்ட்டு தானியேலுக்கு விரோதமாக இந்த தீர்மானத்தை எழுப்பினார்கள். அப்போது அந்நிய ஜாதியில் வந்து நம்ம இடத்துல வந்து நாண பெருத்தவனா என்று சொல்லி அங்கே இருக்கிறவங்க போராமை கொண்டு தானியேலை சிங்கக்கபியில் போடும்படியாக அவங்க தீர்மானத்தை கொண்டு இருக்கிற வேலையில், ஆனால் அந்த ராஜாவோ தானி மேலே பற்றுதலாக இருப்பதினால 20 வாசிக்கலாமே. ராஜா கெபில் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். என்னவா? ஜீவனுள்ள தேவனுடைய நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரிந்தாதான் எப்படியாப்பட்ட சிங்கக்கபியில் போட்டாலும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு? விடுதலை கொடுப்பாரு. அப்போது தானியேல் சொல்லுவார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவனே உன்னை சிங்கக்கபியில் தப்பிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாங்க. அப்போது அவனுக்குள்ளே இருக்கிறது என்னன்னா, எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கு முக்கியத்தை கொடுக்குறவன் தான் இந்த தானியேல். அதனால தான் தானியேல் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த உபத்திர மத்தியில் கூட தேவனை நோக்கி பார்க்குற இருதயம் கொண்டவன் தான் இந்த தானியேல். அப்போது தமக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? எல்லா சூழ்நிலை, எல்லா இக்கட்டிலும் அவர் என்ன பண்ணுறாரு? பாதுகாத்து நடத்துகிறாரு. அப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு வந்துக்கிறேன். 1லேருந்து நம்ம வாசித்தோம்னா இது தெரியும். வாசிக்கலாமே. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றிய தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தில் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்து, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல் 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்த 4 விதமான மிருகங்களிலும் 4 விதமான வேறுபாட்டான ஒரு காரியத்தை வந்து அந்த ராஜா கனவு காணுகிற வேலையில் தானியேலுக்கு அதை விளக்க சொல்லும்படியாக தானியேலிடத்தில் வருகிறாங்க. அப்போ தானியேலுடைய அபிஷேகம் என்னன்னா, சொப்பனை காணுகிறது தரிசனத்தில் இருக்கிறவர் தான் இந்த தானியேல். அப்போ இந்த தானியேல் வந்து கர்த்தருக்கு பயந்ததுனால அந்த வழியில் அவனை என்ன பண்ணுறாரு? நடத்தி கொண்டு வருகிறார். இப்படியே நம்ம அதை வாசித்தே கொண்டு வந்தோம்னா அந்த சொற்பனத்தை கண்டு அது சொல்லுவார். 15 வாசிக்கலாமே. தானியேலாகிய நான் என் தேகத்திலுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையின் தோன்றின தரிசனங்கள் எனக்கு கலங்கம் பண்ணினது. என்னவா? தானியேலுக்கு ஒரு சொற்பனத்தை காண்கிறாரு. அது கண்ட உடனே அவனுக்கு என்னன்னது? அவன் அப்படியே ஆவியில் சஞ்சலப்படுகிற போல அந்த சொற்பனை வந்து வெளிப்படுத்துகிறது. அப்போ தானியேல் என்றாலே வந்துன்னா தேவனுக்கு பிரியமான, அவன் தேவ நீதி பெற்றவன். தானியேல் என்றாவே தேவ நீதி. அப்போ தேவ நீதினா தேவன் அவன் மேலே ஒரு நோக்கம் வச்சு நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இதை அப்படியே நம்ம அதை வாசித்து அந்த முறைக்கு தானியேலுக்கு இருக்கிற எல்லா அந்த ஒரு ஆவி என்னென்னா எல்லா விஷயத்தில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவன் தான் இந்த தானியேல். கடைசி நாட்களில் தானியேலுக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்தி அது நிமித்தமாக தானியேல் வந்து ரொம்ப மன உடைத்தல் ஆகி இருக்கிற வேலையில் ஆண்டவர் அவர் தானியேலை திட்டுவார். 9ஆம் அதிகாரம் 9 இல்லை 12ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாமே. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கு அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். 1ல் இந்த வாசித்தா அது புரியும். வாசிக்கலாமே.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாயத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். அப்போ இங்க நடக்க போற சம்பவத்தை தானியேலுக்கு சொல்லிட்டு இதை முத்திரை போடு, இங்கும் அங்கும் போயிட்டு ஓடி ஆராய்வார்கள். அப்போது அந்த முத்திரை சொல்லுங்க. அது 8 வாசிக்கலாமே. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். 9 வாசிக்கலாமே. அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். எல்லா காரியத்துக்கும் தானியேலுக்கு விளக்கம் கொடுத்த தேவன் இந்த காரியத்துக்கு மட்டும் என்ன சொன்னாங்க, தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்படும், முத்திரை போடு என்று சொன்ன பிறகு அப்புறம் சொல்கிறாரு, உனக்கு தேவையில்லாத வேலை தானியேலே, இது எப்போ நான் வெளிப்படுத்தணுமோ அப்போ நான் வெளிப்படுத்துவேன். எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தின தேவன் இந்த வார்த்தைக்கு ஏன் புதைப்பொருளாக வைக்க சொன்னார்? நாம் தானியேலை குறித்து தேவன் வைத்திருக்கிற அன்பு பிரியம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா புத்தகம் 62:1 வாசிக்கலாமே. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்னவா? எப்சிபா அப்படின்னா என் மன மகிழ்ச்சி. அப்போது நீ தேவனுக்கு பிரியமாக இருக்கிற வேலையில் என்ன பண்ணுறன்னா அது சொல்ல, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கப்படும். அப்போனா நம்ம வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கொடுக்கிறார், ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்தனா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தனா, உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? மன மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்க. பியூலா என்றால் திருமணமானவள் அப்படின்னு. எருசலேமில் வாழ்வு என்றனா ஒரு சுக வாழ்வு. எருசலேமில் எப்போது ஒரு செழிப்பான நகரமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு செழிப்பான நகரத்தை கொடுக்கறது எப்போனா நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற வேலையில் கர்த்தர் உன் வாழ்க்கை எப்படி பண்ணுறாரு? எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கிறார். அப்போ நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தனா அவருக்கு நீனா எப்படி இருக்கிற? ராஜ முடி உன் தலைமையில் வைக்கிறாரு, உனக்கு அலங்காரமான கிரீடத்தை வைக்கிறாரு. அப்போ நீ தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற வேலையில் தான் கர்த்தர் கையில் நீ அலங்கார கிரீடமாக இருப்பா. அப்போ அலங்கார கிரீடனா கிரீடத்திற்கு அங்கே கிரீடத்தில் என்னென்ன வைப்பாங்க? முத்துக்கள் வைப்பாங்க, ஏதோ ஒரு அலங்கரிக்கப்பட்ட பொருட்களை வைப்பார். அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து பிரியமான மனுஷனாக இருந்தால் நடப்பாங்க. ஜாதிகள்
உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தின உன்னை அழைக்கப்படுங்க. அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும்போது பிரியமாய் நடந்தனா ஜாதிகள் உன் நீதியே சொல்லுவார்கள். அப்போ ஜாதிகள் நம்ம ஜனங்கள் மத்தியில் உன் நீதியே விளங்க செய்வார். ராஜாக்கள் உன் மகிமை வெளிப்படுத்தாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் மனுஷனை குறித்து சொல்லும்போது குற்றமற்றவர்களாக சொல்கிறாங்க. அப்போ தேவன் நம்மளை குறித்து சொல்லுகிற வேலையில் ஒரு மகிமையான வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ புது நாமத்தில் உன்னை அழைக்கப்படுங்க. உனக்கு புது பேர் வைப்பார். என்ன பேர் வைப்பார்? நம்ம வச்சிருக்கிற இந்த பேரெல்லாம் நம்மளாம் மனுஷன் பார்த்து ஆணுக்கு உருவத்தை பார்த்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க. பெண்கள் உருவத்தை பார்த்து பெண்கள் பேர் வைப்பார். ஆனால் தேவன் ஒன்று புது நாமத்தினா அழைப்பார். எப்படி அழைப்பார்? மணவாட்டி என்று அழைப்பாரோ தெரியல. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அலங்காரமான கிரீடமாக இருப்பதற்கு நம்ம இந்த தேசத்தில் நம்ம வாழும்போது நம்மளை கைவிடாத தேவன் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கு. அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது மனமகிழ்ச்சி, எப்சிபா என்றால் மனமகிழ்ச்சி, பியூலா என்றால் திருமணமானவள் என்று சொல்லி அது எருசலேமுடைய வாழ்வே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தருக்கு மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 147ஆம் சங்கீதம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என்னவா? தமக்கு பயந்து தமக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கு. நீ எல்லாத்தையும் கர்த்தருக்கு பயந்து பயந்து செய்கிற வேலையில் பயந்தனா ஏதோ ஐயோ அப்படின்றதுல கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருக்கு பிரியமான்னு நீ சொல்லி அந்த வாழ்க்கை நடத்தும் போது அது என்ன செய்யணும்? அவர் உன் மேலே பிரிய வைக்கிறார். அப்போது இந்த தானியலுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம போனோன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபை என் மேலே இறங்கட்டம்ப்பா, உம்முடைய மகிமை என் மேலே விளங்கட்டப்பா என்று சொல்லி நம்ம காத்திருக்கிற வேலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை இருக்கிற எல்லாம் முழங்கால் படியிடலாமே. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியே பரிசுத்த தேவனே.